சீரிசம் பார்த்துட்ருக்கோம். ராம் என்பவர் மாதம் 200 வங்கியில் தொடர் வைப்பு தொகை ஆர்டி மூலம் செலுத்தி வந்தால் 6 வருட முடிவில் 19,650 பெற்றுக்கொண்டார் எனில் வங்கி அவருக்கு அளித்த தனி வட்டி வீதம் ஆர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இங்கே ஏ கொடுத்துருக்காங்க. ஏ தெரியும் நம்மளுக்கு மொத்த தொகை, அதாவது அசலும் வட்டியும் சேர்த்தது 19,650 ரூபா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்புறம் பி டேரெக்டாக கொடுக்கல, மாதம் 200 போடுறாங்களாம். ஓகேவா? நம்மளுக்கு தெரியும் 1 இயர் 1 இயர் நம்ம என்னென்னு சொல்லுவோம், 12 மந்த்ஸ். கரெக்டாக? 1 இயர் 12 மந்த்து. ஓகே, இப்போ எத்தனை வருஷம்? 6 வருஷம். 6 வருஷத்தில் அப்போது 12 × 6 72 மந்த்ஸு. 72 மாதமும் அவர் 200 பே பண்ணியிருக்காரு. அப்போ 72 × 200. அப்போ பி பார்த்தீங்கன்னா 72 × 200 போட்டிங்கன்னா 14,400 வரும். ஸோ வட்டி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இதில் ஏ மைனஸ் பி. கரெக்டாக? அப்போ இதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 6 5 6ல் 4 போச்சுன்னா 2, 9ல் 5 போச்சுன்னா 9ல் 4 போச்சுன்னா 5. அப்போது ஐ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்து நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் தனி வட்டிக்கு, PNR/100. கரெக்டாக? ஆனால் எப்போயுமே இயரில் தான் நம்ம போடுவோம். ஆனால் இவங்க மந்த்து போட்டுட்ருக்காங்க. அப்போ மந்த்தை நம்ம இயரில் கன்வெர்ட் பண்ணணும். நம்மளுக்கு தெரியும் 12 மந்த்து 1 இயர். கரெக்டாக? எனக்கு ஒரு மாதத்துக்கு வேணும்னா அப்போ என்ன ஆகும்? 1/12 இயர். ஓகேவா? அப்போ ஒரு மாதம் எடுத்துகிட்டு நம்ம மந்த் இருக்க இடத்துல என்ன போடலாம்? 1/12 இயர். அப்போ ஃபஸ்ட்டு மாதம் அவர் 200 பே பண்ணியிருப்பார் அசல். அப்புறம் அந்த எண் பார்த்திங்கன்னா 1/12, அதாவது ஒரு மாதம் 1/12 இயர்னு மாற்றிக்கிட்டோம். 6 அதுதான் கண்டுபிடிக்கணும். 1/6 இதுதான் நம்ம இதுதான் PNR ஃபஸ்ட்டு மாதம். செகண்ட் மாதம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ 200 2 டைம்ஸ் ஆயிருக்கும். கரெக்டாக? இப்போ 400 இருந்திருக்கும். அது 2 × 200ன்னு எழுதலாமா? அதுவும் ஒரு மாதம் தான். 1/12 R/100. இதே மாதிரி எத்தனை மாதம் பே பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 72 மாதம் பே பண்ணியிருப்பார். 72 × 200 அது ஒரு மாதம் தான். அப்போ 1/12 R/100. இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 5,256 ரூபா. ஓகேவா? ஸோ இப்போ இதில் காமனாக இருக்கலாம், வெளியே எடுத்துடலாமா? 200 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். அப்புறம் 1/12 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். R/100 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். மீதி அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1 + 2 + etc 72ன்னு வரும். ஓகேவா? இது 5,256 ரூபா. இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைமு, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6 டைம்ஸ். இப்போ R/6ன்னு வந்திருக்கு. கரெக்டாக? இது பார்த்தீங்கன்னா 1 to up to 72. நம்மளுக்கு தெரியும் முதல் எண்ணியல் கூடுதல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n × n + 1 / 2 தான் ஃபார்முலா தெரியும். இப்போ இங்கே n இருக்கிற இடத்துல 72 இருக்குது. அப்போ 72 + 1ன்னா 73 / 2. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5,256. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆரோட வேல்யூ எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 12%. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா?